ஜெயப்பேரிகை இரவின் ஒளியிடை குளித்தோம், ஒளியின் அமுதினை உண்டு கழித்தோம், கரவினில் வந்துயர் குலத்தினை அளிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கறி. இப்படியும் சொல்லலாம், கிராமத்து ஸ்டைல் வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு. ஒரு மிக்சர் ஜார்ல 10 பூண்டு பல்ல எடுத்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் அளவு பட்டை, எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சமா கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டுல இருக்கிற தண்ணியே போதும், தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னும் சில இன்கிரீடியன்ஸை சேர்த்து ஒன்று அரைக்க போறோம். இப்போ அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து தண்ணி இல்லாம ஒரு 5-6 தடவை பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதையும் அரைச்சதுக்கு அப்புறமா 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் 4 or 5 டைம்ஸ் பல்ஸ் கொடுத்து தண்ணி இல்லாம அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு தண்ணியே தேவைப்படாது. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்ல இருக்கிற தண்ணியே போதும். நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே கோலையே அரைச்சோன்னா அந்த பெர்ஃபெக்டான அந்த ஒரு டேஸ்டும் கன்சிஸ்டன்சியும் வராது. ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா 3/4 கிலோல இருந்து 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சமா கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த சிக்கனோட சேர்த்துட்டு அந்த சிக்கனோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3 தக்காளியை சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் அதிகமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி விசில் போட போறோம். தண்ணி எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சா போதும். அதாவது ஒரு விசில் போதும். சிக்கனே நிறைய தண்ணி விடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ சிக்கன் அப்படியே குக்கர்ல குக் ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம சில இன்கிரீடியன்ஸை வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே 2 to 3 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகும் சீரகமும் நல்லா அப்படியே பொரிஞ்சிட்டு மிளகு அப்படியே வெடிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு 1/2 கப் அளவு துருவின தேங்காவை அதோட சேர்த்து ஒரு 3 minutes லோ ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர்லயும் 10 minutes டைமர் முடிஞ்சிருச்சு. விசிலை ரிலீஸ் பண்ணிட்டு சிக்கன் எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பர்ஃபெக்டா சூப்பரா குக் ஆயிருக்கு. நம்ம ஊத்தின ஆயில், சிக்கன்ல இருக்கிற ஃபேட் எல்லாமே அப்படியே மேல வந்துருச்சு. இப்ப அரைச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை இப்ப சிக்கனோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து உப்பு கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு 5 to 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கறியை குழம்பா மட்டும் இல்லை, செமி கிரேவியாவும் செய்யலாம். கொஞ்சம் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் சேர்த்து குக் பண்ணினோம்னா செமி கிரேவியா செய்ய முடியும். உருளைக்கிழங்கையும் கியூப் சைஸ்ல கட் பண்ணிட்டு சிக்கனோட சேர்த்தே குக் பண்ணலாம். அந்த மாதிரியும் செய்யலாம்.
ஓகே, இப்போ சிக்கனை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மேலே அப்படியே கொஞ்சம் சாப் பண்ணின கொத்தமல்லியையும் சேர்த்துட்டோன்னா சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் குழம்பு எந்த டிஷ் கூட வேணும்னாலும் ஈஸியாக செட் ஆகும். நல்ல சூடான வடித்த சாதம், புலாவ் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எந்த டிஷ் கூட வேணும்னாலும் இதை சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, வெஜ் பிரியாணி இந்த மாதிரி எந்த பிரியாணி கூட வேணும்னாலும் இந்த கிரேவியை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சிக்கன் பிரியாணியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் பிரியாணி ப்ளஸ் இந்த சிக்கன் கறி ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.